ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பச்சை பயிறு மொச்சையை வச்சு ஒரு சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பச்சை பயிறு மொச்சை சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பச்சை பயிறு மொச்சை உங்களுக்கு நமக்கு தேவையான அளவு எடுத்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு நான் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஹவராவது ஊறணும். அந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இது பாஸ்மதி ரைஸில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரெகுலர் குக்கிங் ரைஸ், சீரக சம்பா, சிறுதானியம் எதில் வேணால் நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம் வதக்க இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, நட்சத்திர ஸ்டார் அனீஸ்ன்னு சொல்லுவேன் இல்லையா, அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பீஸ் சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு தான் நம்ம வதக்க போகிறோம். இப்போ நான் சொன்ன ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சிட்டு அப்புறம் தான் வதக்க போகிறோம். அது கூட தேங்காயம் அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தக்காளி, வெங்காயம் வதக்கும்போது இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அரைக்கணும்னு சொல்லியிருந்த திங்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கேன். இதை தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைச்ச விழுது ரெடியாக இருக்குதுங்க. அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்கு. கூடவே ஒரு டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாங்க. எந்த ரெசிபி செஞ்சாலும் இந்த மாதிரி கலவை சாதம், அதாவது பிரியாணி, புலாவ் இந்த ஸ்டைலில் செய்யும்போது கொஞ்சம் நெய், ஆயில் 2 சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம சேர்த்த ஆயிலும் கீயும் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். ரெகுலராக நம்ம சேர்க்குற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்து சீக்கிரம் வதங்கணும். அதுக்காக இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கோம். இப்போவே நம்ம சேர்த்துக்கலாங்க. இது நம்மளோட வெங்காயம் சீக்கிரம் வதங்கினா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் கழித்து இப்போ நான் தக்காளியும் சேர்க்குறேன். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு நிமிஷம் நாம் சேர்த்து வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாங்க. தனியா பவுடர், மிளகாய் பவுடர், மஞ்சள் பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நம்ம அரைச்ச விழுது ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம்னா அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி இப்போ சேர்க்காதீங்க. நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போக வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பச்சை வாசனை போக ஒரு செகண்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பச்சை பயிறு மொச்சை இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு நாம் மொச்சையும் பச்சை பயிறு மட்டும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து இந்த மசாலாவோட ஒரு பரட்டி எடுத்துக்கலாம். இதுவும் சேர்ந்து ஒரு நிமிஷம் வதங்கட்டும். பாருங்கள், பச்சை பயிறு மொச்சை ரெண்டும் நம்ம மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கலாம். இந்த முழு தண்ணியை நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த அரிசியை மட்டும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் சொல்கிற ப்ராசஸை நீங்கள் டேரெக்டாக குக்கரில் கூட செய்யலாம். நான் இதில் வதக்கினதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இதில் இருக்கிற அரிசியை மட்டும் நான் சேர்த்து வதக்கிக்கிறேங்க. பாருங்கள், அரிசியை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாஸ்மதி ரைஸை 1 கப் ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருந்தேன். அதில் இருக்கிற தண்ணியை நான் அப்படியே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருந்த அரிசியை மட்டும்தான்
இதில் போட்டு ஒரு தடவை வதக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்கள், வதக்குனதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ அதை அரிசியிலிருந்து எடுத்து தண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அது இதுக்கான தண்ணி தான். இப்போ வந்து அந்த தண்ணியை நான் இது கூட சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கலாங்க. டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு இப்போ இதை குக்கரில் 3 விசில் விட்டு வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. சூப்பராக அட்டகாசமாக நம்மளோட பச்சை பயிறு மொச்சை புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க. சூப்பராக நம்மளோட பச்சை பயிறு மொச்சை புலாவ் ரெடி ஆயிடுச்சுங்க. சத்தான சுவையான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவான காரமாக இருக்கும். ரொம்ப ஸ்பைசஸ் சேர்க்காமல் மீடியமாக தான் சேர்த்துருக்கோம். பெரியவங்க குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.